வேலைக்கான முதல் படி குவி, ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெஸ்ட் பெங்காலில் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். அதற்காக நீதி கேட்டு இன்னைக்கு நாடு முழுக்க மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இன்னைக்கு காலையில் 6 மணிலிருந்து நாளை காலையில் 6 மணி வரைக்கும் அந்த போராட்டம் தொடரும் வர சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட எமர்ஜென்சின்னு வரவங்கள அந்த மருத்துவர்கள் அவங்களுக்கான சிகிச்சை அளிக்காமல் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனை, திருச்சி, கடலூர், கரூர், ஈரோடு, திருப்பூர் எல்லா அரசு மருத்துவர்கள் கூட அந்த அரசு மருத்துவமனை முன்னாடி நின்று தங்களோட கோஷங்கள் எழுப்பி அந்த பெண்ணுக்கு நீதியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்தியா முழுவதும் இன்னைக்கு அதான் நிலைமையா இருந்தது. ஆமாம், இந்த வழக்கை சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் வேகம் வேணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக. இதுக்கிடையில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேற்று ஒரு பேரணியே நடத்தியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த பெண்ணுக்கு நீதி கேட்டு பேரணி நடத்தியிருக்காங்க. அவங்க கவர்மெண்ட்ல தான் இந்த சம்பவமே நடந்திருக்கு. மம்தா மக்களை முட்டாளாக்குறாங்கன்னு தெரியுது. ஏன்னா அவங்க தான் மாநிலத்துடைய சிஎம், அவங்க தான் ஹோம் மினிஸ்டர், அவங்க தான் காவல்துறையும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்கு. ஆனா யாரை எதிர்த்து பேரணி போறாங்கன்னு தான் தெரியல. ஹெல்த் மினிஸ்டரும் அவங்க தான். ஆனா இதை கொல்கட்டா போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கும் போது அவங்க அந்த பேரணிலாம் போகல. இப்ப சிபிஐக்கு மாத்தணும்னா எனக்கு நீதி கிடைச்சாகணும் அந்த பெண்ணுக்குன்னு சொல்லிட்டு இப்போ பேரணி போய் போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் கோஷம்லாம் போட்டு இருக்காங்க, பேசியிருக்காங்க. இதை பத்திலாம் நான் தொடர்ச்சியா அந்த குடும்பத்துல பேசிட்டு தான் இருக்கோம். இது சிபிஐ இன்னும் வேகமா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொல்கத்தா போலீஸ் கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா இந்த சம்பவத்தையே தடுத்திருக்கலாம். அந்த மருத்துவமனையிலையும் என்ன நடக்குது அப்படிங்கிறத முன்னாடியே கண்காணிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்காது. இது சீக்கிரமா அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கறதான் ஒட்டுமொத்த இந்தியாவோட ஒரு கோரிக்கை. அதே மாதிரிதான் இன்னொரு பெண், இந்தியாவை பெருமைப்படுத்திய ஒரு பெண் நீதி கேட்டு கடந்த வருடம் போராடினாங்க. 1.5 மாதமா அவங்க மட்டும் இல்லாம சக வீராங்கனைகள் வீரர்கள் கூட போராடினாங்க. அந்த பெண்ணுக்கு நீதி கிடைச்சதான்னு கேட்டா நீதி கிடைக்கவே இல்லை. இப்போ ஒலிம்பிக்ல போய் கலந்துக்கிட்டாங்க. அந்த மல்யுத்த பிரிவில் தங்கமா வெள்ளியான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வேலையில அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க. வினேஷ் போகத் இப்போ அங்கே பாரிஸ்லேருந்து கிளம்பி இன்னைக்கு காலையில் டெல்லி வந்திருக்காங்க. ஒரு உற்சாகமான வரவேற்பு கொடுத்துருவாங்க. அவங்க நெகிழ்ந்து போய் அழுகுறாங்க. இந்த நாட்டு மக்கள் என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க, அதுவே எனக்கு போதுங்கிற அந்த ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒரு சில வார்த்தைகள்லாம் பேசிட்டாங்கன்னா அந்த வீடியோ பார்க்குறப்ப நமக்கே மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஆமா, ஏன்னா ஜெயிச்சு வந்தவங்களுக்கு நிறைய பேர் பதக்கங்கள் 5-6 பேர் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு கூட இவ்வளவு கூட்டம் கூடல. நான் டெல்லி ஏர்போர்ட்ல இன்னைக்கு வினேஷ் போகட்டுக்கு ஆதரவா நிறைய பேர் மாலையோட அவங்கள வரவேற்றிருக்காங்க. கூடவே சாக்ஷி மாலிக், அப்புறம் காங்கிரஸ் எம்பி தீபேந்திர ஹூடா, அவர் ஹரியானால இருந்து கிளம்பி இதுக்காக வந்திருந்தாரு. ஸோ ஹரியானாலையும் அவங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கறதான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. நிறைய மக்களே அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க நேரடியா. இதுல பிரதமர் மோடி நேற்று இந்த ஒலிம்பிக் பதக்கங்கள் வென்றவங்க அங்க போயிட்டு வந்தவங்களுக்கிட்டலாம் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில பேசினாரு. அப்போ இதுவரையும் இல்லாத வகையில மல்யுத்தத்துக்கு முதல் முறையா ஒருத்தவங்க ஃபைனல்ஸ் வரையும் போயிருக்காங்க. அதுதான் நம்ம வினேஷ் போகட். அவங்க நம்ம இந்தியாவுக்கே பெருமை அப்படின்லாம் சொல்லி பேசியிருந்தாரு. ஆனால் அந்த மெடலுக்காக இவங்க ஃபைட் பண்ணாங்களா, இந்திய ஒலிம்பிக் சங்கம் அங்கே போய் ஃபைட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்தோடையும் சரி அந்த நீதிமன்றத்துக்கிட்டையும் ஒரு பெரிய ஃபைட்டு இவங்க கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, ஒலிம்பிக்ல கலந்துட்டு எல்லார்ட்டையும் பேசுறாருன்னா வினேஷ் போகத்திட்டே கூப்பிட்டு பேசியிருக்காங்களா பிரதமர் மோடி? அவங்க வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே இதை முடிச்சுக்கிட்டாரு. என்னன்னு தெரியல, அவங்க ஃபேஸ் பண்றதுக்கு. ஏன்னா நீதி கேட்டு போராடினப்ப பார்க்கல, இப்போ எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு நினைக்கிறாரோ என்னமோ. ஆமா, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, வினேஷ் போகத்துடைய பயிற்சியாளர் அகோஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரையிறுதி முடிஞ்ச உடனே வினேஷ் போகத்துடைய வெயிட் 2.5 கிலோ கூடிருச்சு. அதற்காக இரவு முழுக்க அவங்க பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. அதிகாலை 5 மணி வரைக்கும் தொடர்ந்து பயிற்சியிலே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அவங்க பயிற்சியிலேயே மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிடுவாங்கன்னு கூட நான் நினைச்சேன். அந்த அளவுக்கு வெறித்தனமா பயிற்சி பண்ணாங்கன்னா அவரே நிகழ்ச்சியா தான் பேசியிருக்காரு. ஆனா எது எப்படியோ, பட் இறுதி வரைக்கும் போயிட்டு நமக்கு ஒரு பதக்கம் கிடைக்காதுங்கிறது ஒரு பெரிய சோகம் தான், வரலாற்று சோகம் தான் இது. வினேஷ் போகத் அதுல இருந்து மீண்டு வரணும். அவங்க விளையாட்டு வீரர், வெற்றி துறை அவங்களுக்கு சகஜம்தான், அதெல்லாம் மீண்டு வந்துருவாங்க. ஆமா, ஆனா ஓய்வு அறிவிச்சிருக்காங்க, அதையும் மறுபரிசீலனை பண்ணணும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். பிரதமர் மோடி நாடாளுமன்ற தேர்தல் மார்ச் 16ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அப்பயிலிருந்து அந்த தேர்தல் நடத்தை விதிகள்லாம் அமலுக்கு வந்தது. அன்னிலிருந்தே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருந்தார் பிரதமர் மோடி. சுமார் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக 173 கூட்டங்கள்ல கலந்துக்கிட்டாரு. அதுல 110 கூட்டங்கள்ல இஸ்லாமிற்கு எதிராக பேசியிருக்காருங்கிற தரவை
அதாவது ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் இவர் பேசின எல்லாத்தையும் எடுத்து வச்சு டீகோட் பண்ணி 110 இடங்களை விருப்பு பிரச்சாரம் பிரதமர் மோடியே பண்ணியிருக்காருன்றத குற்றச்சாட்டா வச்சிருக்காங்க. பிரதமர் மோடி பிஜேபி பதில் சொல்லுவாங்களா அதுக்கு? சொல்ல மாட்டாங்க. அந்த 63 இடத்துல எப்படி விட்டாருங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா 110 கூட்டங்கள்ல பேசியிருக்காரு. நம்மளே நிறைய இதை பத்தி பேசியிருந்தோம். உண்மை, இது பிரச்சார கூட்டத்தை போது டிகோட் பண்ணிருக்காங்க. இன்னும் பேட்டிகள் வேற கொடுத்திருந்தாரு, 50க்கும் மேற்பட்ட பேட்டிகள். அதே நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. அவர் பிரதமருங்கிறது அவரே மறந்துட்டாராங்கிறதா நமக்கு தோணுது. ஏன்னா பிரதமருங்கிறது மதச்சார்பற்று இருக்கணும், எல்லாருக்குமானவர் தான், எல்லாரும் கூட்டளிச்சுதான் பிரதமரா உட்காந்துருக்காரு, கட்சி ஆட்சி அமைச்சிருக்காங்க. இல்லை நான் ஒரு சாதாருக்கு மட்டும் தான் நான் பேசுவேன், இன்னொரு சாதாரை பத்தி நான் கண்டுக்க மாட்டேன், கண்டுக்காம விடுறத தாண்டி வெறும் பிரச்சாரத்தை பேசுறது ஏற்புடையவே கிடையாது. அதை மோடியே பண்ணிடுறாங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது அந்த தரவுகள்லாம் பாக்குறப்ப நமக்கு. ஆமா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர் மேல நில மோசடி வழக்குல புகார் இருந்தது. அந்த புகார்ல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் அனுமதி கொடுத்திருக்காரு. இது கர்நாடக அரசியல்ல ஒரு பெரிய ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு. ஏன்னா சித்தராமையாவே அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப இன்னைக்கு சித்தராமையா பேசியிருக்காரு, ஆட்சி கவிழ்ப்ப கர்நாடகாவில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் மதச்சார்பற்ற ஜனதாதளமும் சேர்ந்து ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரிலாம் ஆளுநரை வச்சு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க ஆளுநருக்கு எதிராக சட்ட போராட்டத்தை முன்னெடுக்க போறோம், அவருக்கு அந்த அதிகாரமே இல்லை என்ன விசாரணை நடத்தலாம்னு சொல்றதுக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு 3 தலைமுறையா போராடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டதுன்னா கோவை, திருப்பூர், ஈரோடு இந்த 3 மாவட்டங்களும் பயன்பெறும். விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவாங்க, பொதுமக்களுக்கு குடிநீர் தேவை பூர்த்தியாகும், நிலத்தடி நீர் ஏறும், நிறையா சொல்லி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தாங்க மாநில அரசுக்கு. ஆனால் எந்த அரசும் கேட்கவே இல்லை. 2016ஆம் ஆண்டு அங்கே இருக்கிற மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க, உண்ணாவிரதெல்லாம் இருந்தாங்க. அந்த சட்டத்தில் ஜெயிலு உத்தரவெல்லாம் போட்டு ஆய்வெல்லாம் பண்ணணும்னு போட்டிருந்தாங்க. 2018ஆம் ஆண்டு ஒரு 285 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இப்ப இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதிமுக காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட திட்டம் தான் அது. இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்காரு. அந்த மக்கள்லாம் ஒரு ஒரு நூற்றாண்டு கனவா, 3 தலைமுறையா அந்த திட்டம் வரும்னு நினைச்சவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்டா கிடைச்சிருக்கு. ஏன்னா இதன் மூலமாக 1045 குளங்கள்லாம் நிரம்பும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆமா, இந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்த போதே இந்த திட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாரு, நிதியெல்லாம் ஒதுக்கி இருந்தாரு. இப்ப திமுக வந்ததுக்கு அப்புறமும் அந்த திட்டத்தை கொண்டு போய் இன்னைக்கு முடிச்சு வச்சிருக்காங்க. தொடங்கி வச்சது அவங்க, முடிச்சு வச்சது இவங்க. ஆனா அதுல பேரெடுக்க போறது யாருன்னா அண்ணாமலை தான். என்ன பண்ணிருக்காருன்னா 20ஆம் தேதி நீங்க முடிச்சிட்டீங்க, நீங்க தொடங்கவே இல்லைன்னா நான் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருவேன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா, நான் போராட்டத்தை பிஜேபி சார்பாக போராட்டத்தை அறிவிச்சதுனாலதான் அறிவிச்சிருக்காரு, தொடங்கி வச்சிருக்காங்க இத, அதனால இது பிஜேபி கிடைச்ச வெற்றிங்கிறாங்க. இவங்க பாமக ரூட்ல போறாங்க போல, எதுவுமே பண்ணாம எங்களுக்கு கிடைச்ச வெற்றி. மொத்தத்துல எல்லா கட்சியிலும் இதுல ஸ்கோர் பண்ண பாக்குறாங்க, திமுக, அதிமுக, பாஜக. திமுக அதிமுக ஓகேவா, ஒரு போராட்டத்தை அறிவிச்சு நான் தான் பண்ணேன், நான் தான் சொல்லி திறந்து வச்சாங்கிற மாதிரி ஒரு பில்டப் இருக்கு. திட்டமேங்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு. சரி, இன்னொரு பக்கம் இந்த மழைக்காலம் வந்திருக்கு. மழை பொழிவு எப்படி இருக்குங்கிறதே கணிக்க முடியாத மாதிரி போயிட்டு இருக்கு. போன வருஷமே நம்ம சென்னையில எல்லாம் தத்தளிக்க விட்டாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சென்னை மழைநீர் வடிகால் திட்டம் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்ட்டு. அது தொடர்பாக கூட்டம்லாம் போட்டிருந்தாங்க. நேற்று KN நேரு கலந்துக்கிட்டாரு. அதில் அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள், குடிநீர் வாரியம், மின்சார வாரியம்னு எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இந்த கூட்டம்லாம் முடிச்சுட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு KN நேருனா, 77% மழைநீர் வடிகால தூர்வாடுற பணி, ஏற்கனவே வடிகால் போட்டதுல அதுல தூர்வாடுற பணியே 77% முடிஞ்சிருக்கான். எப்பயும் 90, 95, 99 சொல்லுவாங்க. இப்போ இதுல 77ஓட நிறுத்தியிருக்காங்க. இன்னும் முழுமையா அந்த மழைநீர் வடிகால் பணி முடியல. இப்போ முடிஞ்சதுல 77% நாங்க தூர்வாரி இருக்கோம், அதனால கிளியர் ஆயிரும், மழை வரும்போது சரியாயிடும், ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. போன தடவை அளவு ரொம்ப அடிச்செல்லாம் சொல்லல, 95 எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவர் மட்டும் சொல்ல, சேகர்பாபு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நிதியமைச்சரே கேள்வி கேட்டாங்க, ஏன்னா 95% முடிஞ்சிச்சுலாம் சொன்னீங்க, மக்கள் ஆக்சுவலி நம்புனாங்க. அங்கதான் சிக்கல். இல்லப்பா சரியா முடியல, பாதுகாப்பா இருந்ததுன்னா அவங்க செட்டில் ஆயிருப்பாங்க. ஓகே, கவர்மெண்ட் ஏதோ பண்ணிருப்பாங்க, உட்கார்ந்தனாலதான் வீட்டுல தெரியும் வண்டி எல்லாம் போய். இதுல வேற அங்கங்க தோண்டி போட்டு நாங்க பண்றோம் பாருங்கன்னு எதுலயுமே தண்ணி போகல. இப்ப ஏதோ தூர் வாரி இருக்கோம் அப்படின்றாங்க. அதுல போகுதான்னு பாப்போம். இப்ப போல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மத்த பக்கத்துல போச்சுங்க, மீதி இருக்கிற அந்த 23% தாங்க போல அப்படிம்பாங்க. சொன்னாலும் சொல்லுவாங்க இவங்க. ஆமா, இன்னொரு விஷயம் அந்த சத்திய ஞான சபை வடலூர்ல இருக்கு. அங்க சர்வதேச வள்ளலார் ஆய்வு மையத்தை அமைக்க போறோம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சார்பாக அறிவிச்சிருந்தாங்க.
அந்த இடத்துல அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்வதிபுர மக்கள் அப்புறம் வள்ளலாருடைய ஆர்வலர் எல்லாருமே உயர்நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. உயர்நீதிமன்றம் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க. தொல்லியல் துறையும் ஆய்வு பண்ணி இப்போ உயர்நீதிமன்றத்துல அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இடம் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடம் இல்லைங்கிறத சொல்லியிருக்காங்களாம். இப்ப அந்த இடத்துல கட்ட போறாங்கிறது கிட்டத்தட்ட தெளிவாயிருக்கு. ஆனா உயர்நீதிமன்றத்தை திருப்பி விசாரணைக்கு வரப்போகுது இன்னும் சில தினங்கள்ல. ஆனா வள்ளலாரை ஃபாலோ பண்றவங்களும் ஒரு அதிர்ச்சியா தான் இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் வந்த உடனே வள்ளலார் ஸ்கீம் நிறைய கொண்டு வந்துருந்தாங்க, எல்லாம் வரவேற்றாங்க. பட்டு வள்ளலாருடைய கோட்பாட்டுக்கு எதிராகவே கட்ட போறாங்களாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. பார்ப்போம், நீதிமன்றம் ஒரு நியாயமான தீர்ப்பை சொல்ல எதிர்பார்க்கறாங்க. கோத்தகிரி அந்த அரசு பணிமனையிலிருந்து கூட்டாடாங்கிற கிராமத்துக்கு வந்து அரசு பேருந்து போகும். காலையில ஆரம்பிச்சா நைட் அங்க போயிடும், நைட் அந்த பஸ் ஹால்ட் ஆயிடும். அதே மாதிரி கூட்டாடால இருந்து அதிகாலையில கிளம்பி திருப்பி கோத்தகிரி வரும். இந்த மாதிரி பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. இதுல நேற்று என்ன வந்து நடந்திருக்குன்னா, கூட்டாடா கிராமத்துல இருந்து அதிகாலை வந்து கிளம்பி அரசு பேருந்து. பிரதாப்ங்கிறவர் வண்டி வண்டியில் வந்துட்டு இருந்திருக்காரு. நேற்று ரொம்ப அதிகமா பனி இருந்திருக்குன்னு தெரியுது. அதே மழையெல்லாம் கொஞ்சம் பெஞ்சிருக்கான். வந்துட்டு இருக்க சமயத்துல அந்த மின் கம்பம், அந்த மின்சார ஒயர்லாம் இருக்கும்ல, அந்த தொங்கிட்டு இருந்திருக்கு போல தெரியுது. உடனடியா பேருந்து வந்து நிப்பாட்டிட்டு மக்கள் எல்லாத்தையும் பேருந்து வந்து இறங்க சொல்லியிருக்காரு, பயணிகள் எல்லாத்தையும் இறங்க சொல்லியிருக்காரு. அவங்க இறங்கி முடிச்சுட்டு கடைசியா அவர் இறங்கணும், அதுக்குள்ள வந்து அவர் ஷாக் அடிச்சு ஸ்பாட்லயே இறந்து போயிருக்காரு பிரதாப். இப்ப நிறைய பேரை காப்பாத்திருக்காரு. இப்ப அரசாங்கம் சார்பா அவருக்கு வந்து 3 லட்ச ரூபா அவரோட குடும்பத்துக்கு வந்து நிவாரணம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை எல்லாம் நெகிழ்ச்சியா வந்து பகிர்றாங்க. இந்த பிரதாப் வந்து சமூகமா யோசிச்சு பஸ் நிப்பாட்டி எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு கடைசியில ஒரு இறங்குறதுக்கு முன்னாடி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு சோகமா தான் இருக்காங்க. ஆமா, அவரும் வந்திருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா அவ்வளவு பேரை காப்பாத்திருக்காரு தனியா ஒரு ஆளா. ஆனா அவ்வளவு பேரை காப்பாத்திருக்காரு. அவருக்கு வந்து 3 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இப்ப அண்மையில நம்ம பார்த்தோம், சில இடங்கள்ல 50க்கும் மேற்பட்டவங்க கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க. அது கள்ளச்சாராயங்கிறதே ஒரு கவர்மெண்ட்டை மீறி பண்ற ஒரு சட்டத்திட்டங்களை மீறி பண்ற ஒரு விஷயம் தான். அவங்களுக்கு 10 லட்சம் ரூபா. ஆனா நிறைய பயணிகளை காப்பாத்தின ஒரு ஓட்டுநருக்கு 3 லட்சம் ரூபா தான். அதான் அரசாங்க ஊழியர் வேற ஒரு இதுல என்ன நியாயம் இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல இந்த அரசாங்கத்தோட இந்த நிவாரண விஷயத்துல. இன்னொரு விஷயம், இந்த போக்குவரத்துறை பத்தி பேசும்போது, வேலூர் மாவட்டம் அங்க இருந்து பள்ளிக்கொண்டாவுக்கு வந்து அந்த அரசு பேருந்து இருக்கு. அந்த பள்ளிக்கொண்டாவுக்கு போயிட்டு இருந்த அரசு பேருந்துல பார்வை மாற்றுத்திறனாளி தம்பதி இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஏறி இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து இந்த கட்டணமில்லா அட்டையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஏறும்போதே அவங்க கிட்ட அந்த நடத்துனர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த கட்டையை காட்டினோன்னா ரொம்ப எரிச்சலாக தான் பேசினதா அங்கே பயணிச்சவங்கலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறங்கியிருக்காங்க. இறங்கும் போது வந்து அவங்க இறங்குறதுக்குள்ளேயே வந்து ஓட்டுநர் வந்து எடுத்துட்டாரு பஸ். அதனால அவங்க வந்து கீழே தவறி விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு லேசான காயம்லாம் ஏற்பட்டிருக்கு. அங்கே உள்ள மக்கள்லாம் அவங்கள வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பான அதுக்கப்புறம் கேட்டிருக்காங்க மக்கள்லாம், நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு கண்டக்டரையும் டிரைவரையும் கேட்டிருக்காங்க. 2 பேருமே வந்து ரொம்ப இதாக பேசியிருக்காங்க. அவங்க என்ன பார்த்து இறங்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அலட்சியமாக பேசணுன்னா அந்த வீடியோ பெரிய வைரல் ஆகிருக்கு. இப்போ அந்த 2 பேரையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. செந்தில் பிரபு இவங்க தான் ஓட்டுநர் நடத்துனர். இப்போ வந்து இந்த மாதிரி ரொம்ப கனிவாக நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லியும் போக்குவரத்துறைக்குள்ள ஒரு வாய்மொழி உத்தரவும் போயிருக்கான். ஏன்னா அந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து வந்தப்பையும் இந்த மாதிரி நடத்துனர்கள் வந்து நடத்துனாங்க. அது பெரிய சர்ச்சையா அப்புறம் நிறைய பேர் வந்து திருத்திக்கிட்டாங்க. இப்போ இதுவும் வந்து மாற்றுத்திறனாளிகளை மட்டும் வேற மாதிரி ட்ரீட் பண்றதுங்கிறது ஏற்புடையது கிடையாது. இன்னும் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் தேதி அறிவிக்கல. இருந்தா கூட யார் சிஎம் அப்படிங்கிற ஒரு போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு. பாஜக சைடு கிடையாது, இந்தியா கூட்டணி சைடு. முக்கியமா உத்தவ் தாக்கரே போன வாரம் 3 நாட்கள் டெல்லியிலேயே முகாம் போட்டு எல்லாரும் சந்திச்சு பேசிட்டு வந்தாரு. இப்போ என்ன சொல்றாரு, யாராவது நீங்க சிஎம் அறிவிங்க, நான் ஆதரவு கொடுக்குறேன், பட் நான் தான் இருக்கணும்னு ஆசைப்படல அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன். பட் ஆசைப்படுறாருன்றது தெளிவா தெரியுது. ஷிண்டே வேணா அறிவிச்சிடலாமா இந்த பக்கம் கூப்பிட்டு? இப்ப சரத்பவாருக்கு அது உடன்படுவாராங்கிறது தெரியல. காங்கிரஸுமே உத்தவ் தாக்கரே ஆதரிக்கிறதுல கொஞ்சம் சுணக்கம் காட்டுறாங்க. இப்ப காங்கிரஸ் வேற வேட்பாளர் அறிவிக்கலாம். பல குழப்படிகள் நடந்துகிட்டு இருக்கு மகாராஷ்டிரால எதிர்கட்சிகளிடையே. இதுல கூலா நின்று ஷிண்டே அணியும் பிஜேபி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இல்ல அவங்களுக்கும் இந்த சண்டை வரும் திரும்ப ஷிண்டேவே போடுவாங்களா? அஜித் பவார் இருக்காங்க. இப்ப நிறைய பேர் வந்து இந்த சைடு யாரு சைடு வெயிட்டா இருக்காங்களோ அந்த சைடு ஓடுவாங்கன்னு சொல்றாங்க. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் யாரங்க மகாராஷ்டிரா ஜெயிக்க போறாங்க அப்படின்னு. ஆமா, இப்பவே ஏன்னா அஜித் பவார் அணில இருந்து சில பேர் சரத்பவார் பக்கம் வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கொஞ்சம் வெயிட்டேஜ் கூடுற மாதிரி கூடுது. இப்ப திடீர்னு இந்த சைடு வெயிட்டேஜ் ஆச்சுன்னா இங்க எப்படியா வருவாங்க, அப்ப கண்டுபிடிச்சிடலாம் எங்க யாரு வெயிட்டா இருக்காங்கன்னு. நல்லா கட்சி நடத்துறாங்க எல்லாரும். சரி, இந்த ஷிண்டேவை பத்தி சொன்னீங்கல்ல, அவர் வந்து பால் தாக்கரே ஆரம்பிச்ச கட்சியை உத்தவ் தாக்கரே கிட்ட இருந்து உடைச்சு இவர் ஒரு
சிவசேனாவா உருவாக்குனாரு. இப்போ சிபு சோரன் ஜார்க்கண்ட்ல உருவாக்குன கட்சியை அவர் மகன் இவர் வந்து ஹேமந்த் சோரன் நடத்திட்டு இருக்காரு. அங்க சம்பை சோரன் வந்து மினிஸ்டரா இருக்காரு. ஹேமந்த் சோரன் ஜெயிலுக்கு போனப்போ கொஞ்ச நாள் இவர் தான் வந்து முதல்வராக இருந்தார். அவர் உடச்சிக்கிட்டு சில எம்எல்ஏ கூட பிஜேபிக்கு பக்கம் வரப்போறாரு, இவர் இன்னொரு ஷிண்டேவா இருக்க போறாருலாம் ஒரு டாக் இருந்தது. பட் இது சம்பை சோரன் தரப்புல இருந்து இப்போதைக்கு மறுத்திருக்காங்க. இருந்தாலும் வந்து எல்லா பாஜக காரங்களுமே இந்த காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆட்சியில ஒரு 3 மாசம் வந்து நல்ல ஆட்சி நடத்தினார்னா அது சம்பை சோரன் தான். அவரை மாதிரி ஒரு முதல்வர் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம்னு பாஜக காரங்களே பாராட்டிட்டே இருக்காங்க. இவ்வளவு கூணானா சம்திங் இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு. டெல்லிக்கு வேற போயிட்டு வந்திருக்காராம். சரி, என்ன நடக்குதுங்கிறத அதுக்கப்புறம் பார்ப்போம். இன்னொரு விஷயம் வந்து நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல போனோம்னா வங்கதேசம், அங்க வந்து முகமது யூனிஸ் அவர் தலைமையில ஒரு பொறுப்பு அரசு வந்து அமைஞ்சிருக்கு. அவங்க வந்து மோடிக்கு அவர் வந்து கால் பண்ணதா மோடியே வந்து போட்டிருக்காரு தன்னோட எக்ஸ் தளத்துல. கால் பண்ணி இந்த மாதிரி சிறுபான்மையினரோட குறிப்பாக இந்துக்கள் மேலே தாக்குதல் நடத்துறதெல்லாம் தகவல் வந்துச்சு. ஆனால் வந்து நாங்கள் இப்போ பாதுகாப்பை உறுதிப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு வந்து முகமது யூனிஸ் சொல்லியிருக்காராம். அதுக்கப்புறம் வந்து பேசும்போதும் அவர் என்ன சொல்லியிருக்காரு, பத்திரிகையாளர்கள்கிட்ட அங்கே வங்கதேசத்தில் பேசும்போது நிறைய இந்திய ஊடகங்கள் வந்து, நிறையன்னு சொல்லலை, ஒரு சில இந்திய ஊடகங்கள் அதிகமாக இங்கே நடக்கிற மாதிரி ஓரளவு நடந்தாலே அது பெருசாக காட்டுறாங்க, பெரிய தாக்குதல் நடந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் இங்கே வாங்க களத்துக்கு வந்து செய்தி கொடுங்கலாம் சொல்லி அவங்களுக்கு சொல்லியிருக்காரு, அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அப்படி நடக்கலை, நாங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. பிரதமர் மோடி பங்களாதேஷில் கால் பண்ணி அங்கே இருக்கிற இந்துக்கள் சேஃப் ஆகணும்லாம் சொல்றாரு. மணிப்பூர்ல சேஃப் ஆகணும்னு நினைக்கணுமா இல்லையா? அங்க சிஎம் கால் பண்ணி பேசியிருப்பாரு அவரு. அதே கட்சி மீட்டிங் வரப்பதான் முதல்வரே கூப்பிட்டு பேசுறாரு, பாக்குறாரு. அப்பதான் ஓ இப்பதான் வந்திருக்கீங்களாப்பான்ட்டு மணிப்பூர் சிஎம். Don't judge others by their social media. Don't judge others by their real life. அப்புறம் எதை வச்சு ஜட்ஜ் பண்ண? எதை வச்சுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க, உங்க வேலையை மட்டும் பாருங்கடா. எப்படா இருக்க? பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுல்ல? ஆமாடா, ஸ்கூல் லைஃப்லாம் மறக்கவே முடியாது. அதெல்லாம் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஞாபகம் இருக்கும். எங்க என்னோட பேரு சொல்லு? தெரியலையே மச்சி. யாரிடமும் கையேந்தி நிற்க அவசியம் இல்லை. அதிமுக செயற்குழு மண்டிட்டு தவழ்ந்தாலே போதும்னு சொல்றாரோ. 75,000 மருத்துவ இடங்கள் கூடுதலாக உருவாக்கப்படும் மோடிஜி. அப்படியே அந்த மதுரை எய்ம்ஸ் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது பிரதமர் மோடிக்கு மம்தாவுக்கு கொடுத்துடலாம். மம்தா வந்து நீதி வேணும்னு சொல்லிட்டு அவங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே பேரணி போற மாதிரி இருக்கு நமக்கு. அவங்க கிட்டதான் எல்லா கண்ட்ரோலும் இருந்துச்சு. இப்ப அவங்களே போராடுறாங்கன்னா அப்ப அவங்களே ஒத்துக்குறாங்களா நம்ம கவர்மெண்ட்ல சில விஷயம் சரியில்லைன்னு? என்னன்னே நமக்கு தாங்க புரியலைங்க. வடிவேல் மாதிரி தான் இருக்குது, இல்லை ஒண்ணுமே நமக்கு புரியலைங்க என்ன இருக்கு. அதே மாதிரி பிரதமர் மோடி விக்னேஷ் பகத் வந்து பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல கூப்பிட்டு அதை பேசியிருப்பாரா மோடிங்கிறது கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து தேர்தல் பிரச்சாரங்கள்ல 110 முறை வந்து இஸ்லாமியர்கள் எதிராக வந்து பேசுறாரு, உரு பிரச்சாரம் அப்படிங்கிறது. இதெல்லாம் கேள்விக்கிட்ட என்ன சொல்லுவாங்க? கேள்வி கேட்காதீங்க, இதை பத்தி எல்லாம் கேட்காதீங்க. பிரதமர் மோடி எதை பத்தியுமே கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாரு. கேள்வியே கேட்காதீங்கிறத மம்தாவுக்கும் மோடி கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி. இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட். ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர்.